அதாவது நம்ம ஊரில் மட்டும் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அதிகமாக பேசுகிற ஆம்பளையும் அளவு கடந்து ஆசைப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வெல்கம் டு த ஷோ ஆஃப் ஃப்ரெண்ட் ராய் கடலை மிட்டாய் வித்து நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி. அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம மனசும் ஒன்று சொல்லும் தெரியுமா, அடுத்த வாயை உடச்சி கிழிச்சு எரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லும். பட் ஆனால் அதே பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதம் ரொம்ப சைலண்டாக இருப்பான். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேசுவான். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சைலண்டாக இருப்பான். அவன் எப்போ அமைதியாக இருப்பான், எப்போ அப்படி பேசுவாங்கிறது நமக்கே தெரியாது. பட் ஆனால் அவன் அமைதியாக இருக்க நேரம் நமக்கே தோணும் தெரியுமா, ஏன் இப்படி அமைதியாக இருக்கான் அப்படின்ட்டு. பட் திஸ் இஸ் அ பாய் யூ அப்படிங்கிற மாதிரி, ஏன்டா திடீர்னு சைலண்ட் ஆகிறான், திடீர்னு வைலண்ட் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள மீனிங்கை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இதே மாதிரி தான் இருப்பாங்க. பட் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாரும் சரி, சில நேரம் கொஞ்சமாக பேசுவாங்க. பட் ஆனால் அதில் வந்து மீனிங் நிறைய இருக்கும். பட் ஆனால் சில பேர் வந்து நிறைய பேசுவாங்க. பட் ஆனால் அது கேட்கணுமா அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ ஆன்ட்டி, அங்கிள், டே தம்பி பச்சை சட்டை, டே ப்ரோ, அடா ப்ரோ, அவங்களா பேசலைனாலும் பரவாயில்ல, நம்மளா அந்த இடத்துல போய் ஏதாவது பேசி விட்டுருவோம். பட் ஆனால் அது கரெக்டாக பேசுவோம், தைரியமாக பேசுவோம், போல்டாக பேச கற்றுக்கங்க. நிறைய இடத்துல நம்ம போல்டாக பேசாமல் இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் நம்ம வாயாலே கிரியேட் பண்ணப்படுது. இந்த மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான். பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசுகிறதே கிடையாது. பேசக்கூடாத இடத்துல என்னெல்லாம் பேசக்கூடாது அது எல்லாத்தையும் போய் பேசுகிறது. அதில் அவங்களுக்கு நம்மளே ஹிண்ட் கொடுத்துட்டு வேறு வந்துடுறது. ஸோ கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம பேசுகிறதெல்லாம் கரெக்டாக பேசுகிறோமா, யார்கிட்ட கரெக்டாக பேசணுங்கிறவங்கள்ட்ட பேசுகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஸோ நான் அப்படியே நவுந்து போயிட்டு அடுத்த வாரம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் நானும் அடுத்த வாரம்னு சொல்லிட்டு டெய்லியும் ஷோ போட்டுக்கிட்டே இருக்கேன்ல. ஸோ அதை நான் கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்கள முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி. டொண்டா பண்டன் டின்டா பண்டன் டின் டாக்.